ரைஸே நீங்க இவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்டீங்கன்னா, எனார்மஸ் குவான்டிட்டி நம்ம பார்த்திருக்கிறோம். எந்த ரைஸா இருந்தாலும் சரி. அது முற்றிலும் தவறு. இந்த மாதிரி தவறான உணவை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும். ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பண்டிகைக்கு சாப்பிடலாம். ஆசைக்கு. அளவு டீப் ஃப்ரைட் எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்க இன்ஃப்ளமேட்டரி. இந்த பாடி வந்து இன்ஃப்ளேம்டா உங்க பாடி வச்சிருக்கும். அதனால வந்து நம்ம வந்து அந்த உணவை முதல்ல தவிர்க்கணும். அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். எல்லா வெஜிடபிளும் நான் ஒரு காமனான ஒரு 2-3 விஷயம் சொல்றேங்க இதுல. ஒன்னு வந்து 25 வயசு ஆயிடுச்சுன்னா 3 மீலுங்கிறது எல்லாருக்குமே அதிகம் தான். 2 மீல் போதும். இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கு ஈட்டிங் விண்டோ பெருசாகும், அதிகப்படுத்தும். பிளஸ் நீங்க அந்த 2 மீல் வந்து எப்படி பத்தும்? ஏன்னா நீங்க இத்தனை நாள் 3 காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் சாப்பிட்டு பழகிருக்கீங்க. பசிக்குமே. பசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து அவ்வளவு கம்மியான ஃபைபர், ராங் ஃபுட். காலையில நீங்க வந்து 2 தோசை 3 தோசை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா மதியானம் பசிக்கும். கண்டிப்பா பசிக்கும். அதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம வந்து 2 வேலையா முதல்ல சுருக்கணும் எல்லாருக்குமே. அப்ப நம்ம டைம் பண்ணிக்கலாம். காலையில கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறது, பிரஞ்சுங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நடுவுல அதை என்ன சாப்பிட போறோம். இப்போ என்னுடைய உணவு கூட சொல்றேனே,